எய்ட்ஸ் பாதிப்பு 0.16% உள்ள நிலையில் இதை 0 மாற்ற அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள நலவாழ்வு மற்றும் குடும்ப நல மையத்தில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் உலக எய்ட்ஸ் தினம் இன்று நடைபெற்றது. இதில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உலக எய்ட்ஸ் தினம் 2024 ஆண்டுக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேலும் எய்ட்ஸ் குறித்தான விழிப்புணர்வு பதாகைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் HIV-யின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது என்றும், முழு அளவில் எய்ட்ஸ் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதற்கு தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது என கூறினார். தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோயை கண்டறிவதற்காக 3161 பரிசோதனை மையங்கள் உள்ளது. பல்வேறு புதிய முயற்சிகளை அரசு செய்து கொண்டு வருகிறது என்றார். மேலும் எய்ட்ஸ் பாதிப்பை பொறுத்தவரை இந்தியாவில் 0.23% உள்ளது. தமிழ்நாட்டில் அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாகவும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு காரணமாகவும் தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் 0.16% உள்ளது. இதை 0 நிலைக்கு கொண்டு செல்ல அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அருப்புக்கோட்டை தேவாங்கர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் கலையரங்கு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த உள் விளையாட்டு அரங்கத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்ற நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் கலையரங்கு கட்டிடத்தை திறந்து வைத்தார். முன்னதாக பள்ளிக்கு வருகை தந்த அமைச்சருக்கு பள்ளி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவ மாணவிகள் ஏராளமானோர் அமைச்சரை கண்டதும் ஆர்வத்துடன் கை கொடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் மாணவர்கள் கல்வியுடன் சேர்ந்து திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், கல்வியுடன் சேர்ந்து திறமையும் இருந்தால்தான் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவுறுத்தி பேசினார். கும்மிடிப்பூண்டி அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை சென்னையிலிருந்து ஆந்திரா நோக்கி செல்லும் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கவரப்பேட்டையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்தானது முற்றிலுமாக சர்வீஸ் சாலையில் மாற்றிவிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக கவரப்பேட்டையில் உள்ள அனைத்து சர்வீஸ் சாலைகளும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த வழியில் செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் வாகன நெரிசல் மற்றும் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளது. இந்நிலையில் இன்று சாலைகள் சரியாக இல்லாத காரணத்தால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கவரப்பேட்டையிலிருந்து பெருக்கோயில் வரை சுமார் 5 முதல் 8 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள் விரைவாக மேம்பால பணிகளை முடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கத்தில் வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசியதாக சார்பு நீதிபதியை மாற்றக் கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 150க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இங்கு சார்பு நீதிபதியாக பணியாற்ற வரும் நீதியரசர் தனஞ்சயன் மூத்த வழக்கறிஞர்களை ஒருமையில் பேசுவதாகவும் பல ஜாமீன் மனுக்களை வேண்டுமென்றே தள்ளுபடி செய்வதாகவும் குற்றம் சாட்டிய வழக்கறிஞர்கள் சார்பு நீதிபதியை பணிமாற்றம் செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர் காலவரையற்ற நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் நீதியரசரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் பல வழக்குகளின் விசாரணை நிலுவையுள்ளது. இதனால் மாவட்ட நீதியரசர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் நீதியரசரை பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும் என மாவட்ட நீதியரசருக்கு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், தழையாத்தம் மற்றும் குடியாத்தம் நகரத்தை இணைக்கும் வகையில் கவுண்டன்யா மகாநதி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 8.41 கோடி மதிப்பீட்டில் கண்களுடன் கூடிய தரைப்பாலம் அமைக்கும் பணிக்கு இன்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் பூமி பூஜை போடப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், கவுண்டன்யா மகாநதி ஆற்றின் கரையோரம் 1400க்கும் மேற்பட்ட வீடுகளை நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அகற்றப்பட்டது. பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர்களிடம் வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்பதாக பேசினார்.
அதிவேக பயணம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தேனி நோக்கி சென்ற லாரி மீது பின்பகுதியில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் எதிர்பாராத விதமாக மோதியதில் பைக்கில் வந்த கம்பமெட்டு காலனியை சேர்ந்த முகமது தாக்கா, ஆஷிக் ஆகியோர் விபத்தில் சிக்கினர். மேலும் விபத்துக்குள்ளான இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவரையும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் ஆரிஃப் என்ற இளைஞர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முகமது தாகா என்பவர் படுகாயங்களுடன் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து லாரியை ஓட்டி சென்ற மார்க்கையன் கோட்டையை சேர்ந்த பாலமுருகனை கைது செய்து கம்பம் வடக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மழை வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதேபோன்று வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என அனைத்து இடங்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் வைத்தறிச்சலில் பேசி வீண் விளம்பரம் தேடுகிறார்கள் என கூறியுள்ளது தவறான கருத்து என்று கண்டனம் தெரிவித்ததோடு இதில் விளம்பரம் தேட ஒன்றுமில்லை என தெரிவித்தார். அமைச்சர் மீது மக்கள் சேற்றை வாரி வீசுவதும், திமுக பேனர்கள் கிழிப்பது உள்ளிட்டவை தற்போது திமுக ஆட்சியின் நிலையை பிரதிபலிப்பதாகவும், உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்து மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இல்ல 2000 ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமித்த அத்தனை பொருட்களும் இன்னைக்கு இழந்திருக்காங்க. அவங்க உயிரை தவிர மீதி அத்தனையும் இழந்து நிர்கதியா நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். இதான் உண்மை. வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்து 2000 1000 கொடுத்து ஜெயிச்ச மாதிரி மறுபடியும் 2000 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது. அதனால இன்னைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய்னு உடனே அறிவிச்சார் அந்த முதலமைச்சர். நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட. அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளை நிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும். அதனால இது நாங்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம், துணிமணி கொடுக்குறோம், பாய் போர்வை கொடுக்குறோம், இது எதிர்கட்சிகள் நாங்க பண்ணலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அதை தான் பண்றாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி? இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வேலை. அதனால உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த வீடுகளில் இருந்து மக்களை காப்பாற்றி இந்த அவங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன். தோழி பெண் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் ஆய்வறிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். தோழி பெண் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாநில அளவிலான பெண் தொழிலாளர்கள் மாநாடு மற்றும் உள்ளக புகார் குழு ஆய்வறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி திருச்சி கண்டோன்மன் பகுதியில் உள்ள தனியார் ஹாலில் திருப்பத்தூர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து ஆய்வறிக்கையை வெளியிட்டார். தொடர்ந்து இம்மாநாட்டில் பெண் தொழிலாளர்களுக்கென தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும், பாதுகாப்பான வேலையிடம் உறுதி செய்ய உள்ளக புகார் குழுவினை அனைத்து பணியிடங்களிலும் அமைத்து கண்காணிக்க தனி அலுவலர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. சென்னை பல்லாவரம் முத்துமாரியம்மன் கோவில் தெரு, மலைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி 20க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிப்புடன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தாம்பரம் 13வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த பொதுமக்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரம் ஆலந்தூர் பகுதிகளில் மாநகராட்சி குழாயில் வந்த குடிநீரை குடித்த 23 நபர்களுக்கு கடும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. 23 பேர் உடல்நலம் பாதித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பம்மல் பகுதியைச் சேர்ந்த திருவேதி, வரலட்சுமி ஆகிய 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் மோகனரங்கன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு 3ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்க அதிகாரிகளுக்கு அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது.
வாக்கிங் சென்ற பைனான்ஸ் அதிபர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த காசிகவுண்டன்புதூர் தாமரை காட்டன் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் வீட்டில் இருந்தபடியே கார் கன்சல்டிங் மற்றும் பைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் ரமேஷ் கடந்த 1ஆம் தேதி அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தபோது கோவை சேலம் 6 வழிச்சாலையில் காரில் வந்த மர்ம நபர்கள் அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக ரமேஷை வெட்டிவிட்டு தப்பி சென்ற நிலையில் ரமேஷ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் முதற்கட்டமாக திருவாரூர் மாவட்டம் அரித்துவாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், அஜித், சிம்போ, சரண், ஜெயபிரகாஷ் ஆகிய 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய 2 கார்கள், பீச்சர்வால் மற்றும் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷுடன் பைனான்ஸ் வரவு செலவில் தொடர்பு இருந்த ஒருவர் ரமேஷிடம் பெரிய தொகை கடன் கேட்டுள்ளார். பிணையாக பத்திரமோ பொருளோ இல்லாமல் பெரிய தொகை தர முடியாது என ரமேஷ் மறுத்ததோடு தகாத வார்த்தைகளிலும் பேசியுள்ளதாக தெரிய வருகிறது. இதையடுத்து ஆத்திரமடைந்த அந்த நபர் ரமேஷை தீர்த்து கட்ட முடிவெடுத்து தனது நண்பருடன் ஆலோசித்து திட்டமிட்டுள்ளார். மேலும் கொலைக்கு திட்டம் வகுத்த முதல் மற்றும் 2ஆம் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த கொலை திட்டத்தில் மேலும் சிலர் தொடர்பில் இருக்கக்கூடும் என்ற வகையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து நகை வாங்கி வந்த விற்பனையாளரை கடத்திய கும்பலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் இவர் தங்க நகையை வாங்கி விற்பனை செய்தும் கைமாற்றி விடுவதுமான தொழில் செய்து வருகிறார். மதுரை, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் நகையாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து வாங்கி விற்பனை செய்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி சென்னையில் 2 கிலோ தங்கத்தை சுப்பிரமணியன் வாங்கிவிட்டு அன்று இரவே மதுரை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மதுரை வந்துள்ளார். அப்போது அவரை கத்தியை காட்டி 5 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்று தங்க நகை மற்றும் செல்போன், 3500 ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவரை காரிலிருந்து இறக்கிவிட்டு தப்பி சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் திலகர் திடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படை அமைத்து விசாரித்து வந்ததில் கடத்தலில் ஈடுபட்ட பாக்யராஜ், முத்து மணிகண்டன், முத்துலிங்கம் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் நகை விற்பனை வியாபாரியின் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட சென்னையை சேர்ந்த நகை புரோக்கர் நாகேந்திரன் மற்றும் செல்லப்பாண்டி ஆகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரிடமிருந்து 1,47,88,800 மதிப்புள்ள சுமார் 2 கிலோ தங்கம், 9 செல்போன், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.